வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அதனுடைய கட் ஆஃப் மார்க் எந்த ரேஞ்சில் வரும் அப்படின்ற தகவல் தான். ஏன்னா குரூப் 4 தேர்வு எழுதின கேண்டிடேட்ஸ் யாருக்குமே, அதாவது ஒரு 2-3 வருடமோ 5 வருடங்களோ படித்த நபர்களுக்கு கூட நமக்கு எக்ஸாம் அப்படிங்கிறது ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு. தேர்வு ரொம்பவே கடினம். ஒரு சிலர்லாம் 6 மாதம் 1 வருஷம் படித்தவங்க எல்லாமே, கொஞ்சம் கேப் விட்டு படித்தவங்க எல்லாமே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பாஸ் ஆகிறதே கொஞ்சம் பெரிய விஷயம் அப்படின்ற ரேஞ்சிலலாம் கொஷின் இருந்துச்சுன்ற மாதிரியெல்லாம் சொன்னாங்க. அது ஒரு சிலருக்கு தான். கேப் விட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் படித்து எழுதுகிறவங்க, இந்த என்ன சொல்கிறது, ஒரு 6 மாதத்துக்குள்ளே படிக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் தமிழ் எலிஜிபிலிட்டிலேயே பாஸ் ஆகுமா அப்படிங்கிறதே பெரிய சந்தேகம். அந்த ரேஞ்சில் கொஷினோட தரம் அப்படின்றது இருந்துச்சு. முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் கிராமர் அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு 10th புக்குக்குள்ளே இருக்கிற கிராமரில் இருந்து தான் வரும். அந்த இலக்கணத்தை தாண்டி வேறு எதுவும் போகாது அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். புக்ஸ் மட்டுமே படிச்சிருந்தோம். பட் அவங்க கேட்டிருக்கிறது அப்படின்னா, புக்கிலேருந்து வெளியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் கேட்டிருந்தாங்க. அதனால் தேர்வு அப்படிங்கிறது எல்லாருக்குமே மிக மிக கடினம் தான். இதில் ஆவரேஜாக ஒரு 100 கொஷின் கரெக்டாக போடுறது அப்படிங்கிறது இந்த இடத்துல இந்த 100, 110, 110, 120, 130 கொடுத்துருக்கோம்ல, அது மார்க்கு கிடையாது, கொஷின்ஸ். ஸோ இந்த 120 கொஷினு அப்படிங்கிறதோ, ஒரு 130 கொஷினு அப்படிங்கிறதோ ரொம்ப 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 ரேர் எனக்கு தெரிஞ்சு. அந்த ரேஞ்சில் ஒரு 100 கொஷின் கரெக்டாக போடுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நம்மளால் தமிழில் ஒரு 50 மார்க்கும், ஜிஎஸ்சில் ஒரு 60, அந்த ரேஞ்சில் தான் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களாலே ஸ்கோர் பண்ண முடியும். அவ்வளோதான் பண்ணுறாங்க, அவ்வளோதான் பண்ணியிருக்காங்க. நம்ம நிறைய இன்ஸ்டியூட்லேயும் கேட்டோம், நிறைய இடத்துல விசாரித்தோம். ஸோ எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே பதில் இது தான். ஸோ 100 மார்க் 110 மார்க் அப்படிங்கிறது தான் எங்களால் வாங்க முடிஞ்சுது. அதுக்கு மேலே ரொம்ப ரேராக 1-2 நபர்கள் தான் 120, 130, 140, அதுக்கு மேலே 150லாம் யாருமே சொல்லலைங்க. அந்த ரேஞ்சுக்கு சொன்னாலும் அது அந்த ரேஞ்ச் வருமானது தெரியாது. நம்ம ஒரு ஆன்சர் கீ அப்படிங்கிறது யூடியூப் சேனல்லையோ இல்லை வெளியிலேருந்து கொடுக்குறதோ, அதை பார்த்துட்டு ஒரு 140, 150 அப்படின்னா அதில் ஒரு 5 மார்க் கூடலாம் குறையலாம் அஃபிஷியல் ஆன்சர் கீ வரும்போது. ஸோ அதனால் அதை பார்த்துட்டு தான் நம்மளால் முடிவு பண்ண முடியும் எவ்வளோ மார்க் நமக்கு வருது, எவ்வளோ நம்ம மார்க் எடுக்க முடியும் அப்படின்றது எல்லாமே ஆஃப்டர் கவர்மெண்ட் ஆன்சர் கீக்கு அப்புறம் தான் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அதுலேயும் கொஞ்சம் வேரியேஷன் அப்படின்றது இருக்கலாம், அது அடுத்த கட்ட நகர்வுக்கு போகும். ஸோ இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, இதுக்கான கட் ஆஃப் மார்க் அப்படின்றது எவ்வளோ வரும் அப்படின்ற கொஷின் தான். நம்ம இப்போது ஒருத்தருக்கும் பிசி கேண்டிடேட்க்கு இவ்வளோ, எம்பிசிக்கு இவ்வளோ, எஸ்சி எஸ்டிக்கு இவ்வளோ இப்படின்ற மாதிரியெல்லாம் பிரித்து சொல்ல போகிறதில்ல. ஏன்னா அந்தளவுக்கு இன்னும் டேட்டாஸ் கலெக்ட் பண்ணலை. ப்ளஸ் கலெக்ட் பண்ணலைன்றதை தாண்டி எக்ஸாமோட கடினம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன சொல்கிறது, ஓவரால் மார்க் அப்படின்ற ஓவராலாக இவ்வளோ மார்க் எடுத்தால் போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு மதிப்பெண்களை தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரியில் நான் எந்த ஒரு இதுக்குமே போட்டி போடலை, கம்யூனிட்டிலேயே வரமாட்டேன், நான் ஜென்ரலாக போட்டி போட போகிறேன், இல்லை ஜென்ரல் கேட்டகிரியில் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நம்ம ஏதோ கம்யூனிட்டி எனக்கு ஜென்ரலில் கிடைக்கணும் அப்படின்னா 145க்கு மேலே போட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படின்றது இருக்குது. ஏன் 145 அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கோ அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். பட் கடந்த தேர்விலேயே பார்த்திங்கன்னா 130, 120 இந்த ரேஞ்சில் போட்டவங்களுக்கே ஃபாரஸ்ட் கார்டு டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடச்சிருக்கு. கடைசியாக இப்போ ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி தான் அதை போட்டாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஆனால் கடைசி தேர்வு இந்தளவுக்கு கடினம் இல்லை. அப்படி இருக்கும்போது அதுலேயே உங்களுக்கு 130 ரேஞ்சிலெல்லாம் ஃபாரஸ்ட் கார்டு கிடைக்கும்போது கண்டிப்பாக இதில் இந்த தேர்வோட கடினத்தில் நம்ம பொறுத்தளவுக்கு 140, 145 இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு ஜென்ரல் கேட்டகிரியில் வரும். 130, 125 இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு பிசி கேண்டிடேட்ஸ்க்கு இந்த ரேஞ்சில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கும் கீழே 125, 115 அந்த ரேஞ்சிலெல்லாம் எம்பிசி கேண்டிடேட்ஸ்க்கு, அடுத்து 110, 105 இந்த ரேஞ்சில் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ், எஸ்சிஏ கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ இதுதான் 100% கட் ஆஃப் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இந்த ரேஞ்சில் ஒரு 5 மார்க் 10 மார்க் வித்தியாசம் வரலாமே தவிர இதை தாண்டி உங்களுக்கு
ரொம்ப பெரிய மார்ஜினில் போகாது. மார்ஜினில் போகாததுக்கான ரீசன் நம்ம சொல்லிட்டோம். தேர்வு கடந்த முறை நார்மல் தான், ரொம்ப அதாவது கஷ்டம்னு சொல்ல முடியாது, அது ஈஸின்னு சொல்ல முடியாது, மாடரேட்டாக இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்பவே கடைசியாக வேலைக்கு போனவங்க 120 130 மார்க் எடுத்த நபர்களுக்கும் வேலை கிடைச்சிருக்கு, உள்ளே போயிருக்காங்க, ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் உள்ளே போயிருக்காங்க. ஸோ அது ஃபாரஸ்ட் கார்டு கிடையாது, ஃபாரஸ்ட் வாட்சர், சாரி அதை மாற்றி சொல்லிட்டேன், இதுக்கு முன்னாடி வந்தது. ஸோ அந்த ஃபாரஸ்ட் வாட்சருக்கு ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி தான் போட்டிருந்தாங்க. அதிலலாம் வந்து ஒரு சில கேட்டகரி எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படின்னா, ஒரு சிலர் 150 எடுத்தவங்களுக்கு கிடைச்சது, ஒரு சிலருக்கு 130 எடுத்தவங்களுக்கே கிடைச்சது. அது கம்யூனிட்டி பேஸஸில் நம்ம ரிசர்வேஷன் படி மாறும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. சேம் இதே தான், அந்த மாடரேட்டாக இருந்த தேர்வுலேயே உங்களுக்கு 130க்கெல்லாம் கிடச்சிருக்கு. அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து அடுத்த கட்டமாக இப்போ வந்துட்டு இவ்வளோ கஷ்டமான ஒரு தேர்வு அப்படிங்கிறப்போ ஒரு சில நபர்களுக்கு 110 எடுத்தவங்களுக்கும் 120 எடுத்தவங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. அதே போல் உங்களோட மார்க் எவ்வளோ, நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்டில் சொல்லுங்கள். இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு சுயநலமாக இல்லாமல் பொதுநலமாக, ஏன்னா நம்ம வந்துட்டு எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கோம், எந்த அளவுக்கு எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்றத இன்னும் தெரிஞ்சுக்கிறது. ஏன்னா நம்ம நிறைய இடத்துல விசாரித்தோம், நிறைய இன்ஸ்டியூட்டில் கேட்டோம். அப்படிங்கிறப்ப யூடியூப்பில் பார்க்கும்போது இன்னும் நிறைய நபர்கள் அதில் கமெண்ட் பண்ண முடியும், எவ்வளோ பேர் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு அதிலேருந்து ஒரு கட் ஆஃப் அப்படின்றத நம்மளால் எடுக்க முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் சொல்கிறது மூலிமா உங்கள் மார்க்கை மற்றவங்க தெரிஞ்சுப்பாங்க, அதே போல் மற்றவங்களோட மார்க்கும் அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க, நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான். ஸோ ஒரு சும்மா ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறது மூலிமா நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்றத பொறுத்து நம்மளால் ஒரு யூகத்துக்கு வர முடியும், எந்த ரேஞ்சுக்கு கட் ஆஃப் வரும். நீங்கள் மேக்ஸிமம் பாருங்கள், எல்லாருமே கேட்குறவங்க எல்லாருமே 100க்கு கீழே தான் மார்க் சொல்கிறாங்க. 1-2 பேர் தான் 110 120 130 சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம கட் ஆஃப். ஏன்னா 1-2 பேர் சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்போ தெரியாதவங்க இந்த ரேஞ்சில் இந்த மார்க்கில் இருப்பாங்க. அதை வந்து பேஸ் பண்ணி தான் நீங்கள் இந்த கட் ஆஃப் அதிகம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்துட்றேன். ஏன்னா 1-2 நபர்கள் இந்த ரேஞ்சில் தான் சொல்கிறாங்க, 1-2 பேர் தான் சொல்கிறாங்க 120 வருது 130 வருதுன்னு. ஸோ அவங்கள பேஸ் பண்ணி தான், ஏன்னா நம்ம கேட்டவங்களே 1-2 பேர் சொல்கிறாங்க, நம்ம கேட்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த மார்க் அப்படின்றது கட் ஆஃப் அப்படின்றது கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் இந்த ரேஞ்சில் வரும், இதை தாண்டி வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. மேபி அதிகமாக நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு பாயிண்ட் சொல்லி விரும்புகிறேன். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் மறக்காமல் உங்களுடைய மதிப்பெண்கள் என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது உங்களுடைய மார்க்கை எல்லோரும் தெரிஞ்சுக்கவும் உதவும். அதே போல் எல்லாருடைய மார்க்கும் நீங்களும் வந்து தெரிஞ்சுக்க முடியும். யாரும் எந்த ஒரு இதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் உண்மையான மதிப்பெண்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.